ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் ஒர்த்தியாக தான் இருக்கும். பட் ஈவன் இந்த எபிசோடில் கூட நம்ம ஹீரோவோட ஃபுல் பவரை காமிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருக்கும். இருந்தாலுமே கதை சூப்பராக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். ஆர்மி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் போகிறத நம்ம ஹீரோவோ ரியோனேவோ பார்க்குறாங்க. இதை நாங்கள் ஃப்ளட்னு சொல்லுவோம் ரியோனே சொல்கிறா. மோஸ்ட்லி இது எல்லாமே லோ லெவலில் தான் இருக்கும். இந்த ஹோலி லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது கருடா தான். அந்த இடம்லாம் மிஸ்டாக இருக்கிறதுனால வால்மே இருக்காதுங்க போகாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுங்க போகிறத பார்த்தா பயிரும் போலயே நம்ம ஹீரோ கேட்குறான். ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸும் சோசன் ஒன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி அவங்களால அந்த ஃப்ளட்டை தடுக்க முடியும் அப்படின்னு வா சொல்கிறா. சரி அப்போ கொய்க்கா போய் நம்ம அங்கே இருக்கிற கில் மாஸ்டர் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுங்க வர ஸ்பீடை பார்த்தா இன்னும் 3 daysல அதுங்க இங்கே வந்துடும் நம்ம ஹீரோ சொல்கிறான். லோக்கல் லாடை மீட் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ரியோனே சொல்கிறா. நான் அட்வென்ச்சரர் கில்டில் போய் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அங்கே இருக்கிற கில் மாஸ்டர் பேரன் கிட்ட போய் நம்ம ஹீரோ இன்ஃபார்ம் பண்றா. பட் ஆனா இது உண்மைதானா அப்படின்னு அவர் கேட்கவும் அந்த நாணயம் கண்ணால பார்த்தா ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி பிரின்சஸ் வந்துட்டு லோக்கல் லார்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட வேணா கேட்டுக்கோங்க. அது பக்கமும் நம்பிக்கை இல்லை. நான் மோன் சாங்ஷன் இன்ட்ரோடக்ஷன் கார்டை நம்ம ஹீரோ காமிக்கிறான். இந்த கார்டை காமிக்கவுமே நம்ம ஹீரோ சொல்றதை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க, சிட்டிக்கு வெளியே செக்யூரிட்டிஸை டைட் பண்ணுங்க அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நம்ம ஹீரோவை கேட்கவும் நானும் ஃபைட்ல ஜாயின் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரியானோ என்ன பண்றான், நான் திரும்ப அவ கூட மீட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல மியாவ்லாண்டுங்கிற ஒரு இடத்த நம்ம ஹீரோ பார்க்கவும் ஒருவேளை இது அவனோட தான் இருக்குமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டெலிபதி மூலமா ஸ்னீ கான்டாக்ட் பண்றா. கோடிய சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்றா. மியாவ்லாண்ட் இருக்கே கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஹீரோ ஸ்னீட்ட கேட்கவும் அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு வா சொல்றா. நீ பெரெட் கன் கேட்கவும் ஷின் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நம்ம ஹீரோவை பாக்குறான். நம்ம ஹீரோவோட சப்போர்ட்டிங் கேரக்டரா இருந்த ஒருத்தனோட ஃப்ரெண்டு தான் இந்த ஆளு. ஸோ நம்ம ஹீரோட்ட அவன் பேசுறதுக்கு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஃப்ளட்டா நீங்க தான் அதை தனியாலாம் சமாளிச்சிடலாமே அப்படின்னு நம்ம கேட்கவும் என்னோட பவர்ஸ் நான் இந்த வேர்ல்டுல ரிவீல் பண்ண விரும்பல நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி பண்ணீங்கன்னா பிரின்சஸே உங்களை கல்யாணம் பண்ண கேட்பாங்களேன்னு சொல்லவும் என் பவர்ஸ் நான் ஃபுல்லாக ரிவீல் பண்ணாமே ஆல்ரெடி அவங்க எம்மளை இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவு என் பவர்ஸ் நான் மறைக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமா இந்த இடத்துல மியோலாண்ட் இருக்கே அது அவனோட தான் நம்ம ஹீரோ கேட்கவும் உங்க ஃப்ரெண்ட் ஹீபினோக்கேவோட ஷாப் தான் அது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் ஹீபினோக்கேன்னு உயிரோட இருக்காங்களான்னு கேட்கவும் ஆமா பட் இப்போதைக்கு ஏதோ வேலைன்னு இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லவும் அவங்க 3 பேர் நிறைய இறந்து போயிருப்பாங்களான்னு நினைச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த வேர்ல்டில் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களே உங்களுக்கு தெரியாதா, இதுதான் பிளேயர்ஸோட லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். ஸோ நம்ம ஹீரோ மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நீ வந்துட்டு பிகே பிளேயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தேட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவோம். பிளேயர் கில்லர்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கறான். டெத் கேமா இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பிளேயர் கில்லர்ஸ் கொண்டிருப்பாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் அவங்கள தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவோம். என்னது அப்படின்னா இது ஸ்னீக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ இவ்வளோ முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலைன்னா இது அவ உங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும் இல்ல ஸ்னீ கண்டிப்பா எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் நம்ம ஹீரோ சொன்னாலும் மியோலாண்டை பத்தி நம்ம ஹீரோ கிட்டப்ப எனக்கு தெரியாதுன்னு வா சொல்லியிருப்பா. நான் சும்மா காமெடி தான் பண்ண ஸ்னீ இதை அவங்க கிட்ட மறைச்சிருக்கேன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். மேபி நீங்க இதை கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். நீயும் அந்த ஃப்ளட்ல அந்த ஆர்மி கூட ஃபைட் பண்ண போறியான்னு கேட்கவும் நீங்க இருக்கீங்கல்ல அதுவே போதும், தேவையான மெட்டீரியல்ஸ் வேணா நான் ரெடி பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த ஃப்ளட்டை கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் தான் வழி நடத்தும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது டியராவை மீட் பண்றான். ஆமா ஸ்னீ எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லோக்கல் லாட மீட் பண்ண போயிருக்கா அப்படின்னு டியரா சொல்றா. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. மாஸ்டர் எங்க போறோம் அப்படின்னு டியரா கேட்கவும் சோசன் ஒன்னா இருக்கிறவங்கள லார்ட் கேசல்ல மீட் பண்ண போறோம்னு ஸ்னீ சொல்றா. ஸ்னீ அதை ஏன் என்கிட்ட மறைக்கணும், அவ துரோகம் பண்ணிருப்பான்னு சொன்னது நம்ம ஹீரோ மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஸ்னீயோ நம்ம ஹீரோட பார்ட்டியை இப்போ லோக்கல் லாட போய் மீட் பண்றாங்க. ஃப்ளட் இந்த பக்கமாக வந்துட்டு இருக்கு. அவங்க இந்த இடத்துல வச்சு நம்ம சோல்ஜர்ஸ் தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சோசன் ஒன்னை தாண்டி வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நைட்ஸ் பார்த்துப்பாங்கன்னு சொல்லவும் சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு நீ சொல்றா. மாஸ்டரோட ட்ரைனிங் ரொம்ப பயங்கரமா இருக்கும், அந்த சோல்ஜர்ஸ் நினைச்சா பாவமா இருக்கு அப்படின்னு டியரா சொல்லவும் நீயும் தான் ட்ரைனிங்ல கலந்துக்கிட போற அப்படின்னு சொல்லி நீ சொல்றா. மான்ஸ்டர் 3 நாள்ல வந்துடும் நம்ம ஹீரோ கனெக்ட் பண்ணிருப்பான். பட் இன்னும் மான்ஸ்டர் காணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருவேளை இதுங்கெல்லாம் வராதோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல அதுங்க கண்டிப்பா வரும், பாஸ்ட்ல நான் இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீ சொல்லவும் கண்டிப்பா இது கேம்ல நடந்த ஒரு ஈவெண்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி அதுங்கெல்லாம் மறைஞ்சிருந்து லேட்டா அட்டாக் பண்ணுதுன்னா கண்டிப்பா ஒரு இன்டெலிஜென்ட்டான கிரீச்சர் தான் அதுங்களை வழி நடத்தும்னு சொல்லவும் அதுதான் ஈவெண்ட் பாஸ் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ ட்ரைனிங் கொடுத்ததுல டியரா ரொம்ப டயர்டா வரா. நீ நான் இல்லாதப்போ லார்ஜ் ஸ்கேல் ஸ்பெல் எதுவும் யூஸ் பண்ணியான்னு கேட்கவும் மோஸ்ட்லி நான் அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரலன்னு நீ சொல்றா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் நான் சில விஷயங்களை ரெடி பண்ண வேண்டியது இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ பிளாக் ஸ்மித்ங்கிறதுனால ஃபைட்டுக்காக ஒரு வெப்பனை ரெடி பண்றான். மான்ஸ்டர் எப்போ வந்தாலும் அட்டாக் பண்ணணும்னு எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் நீங்க இதுல கலந்துக்கிட போறீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ கொடுத்த ஸ்வாடை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கான நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வா சொல்றா. இந்த ஃபைட் முடிஞ்சோடனே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்னீ சொல்றா. மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வரவோ ஸ்னீ ஃபர்ஸ்ட் போயிட்டு அவளோட பெரிய லெவல் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்ல நிறைய மான்ஸ்டர் காலி பண்றா. இவ்வளவு பெரிய அட்டாக்கு அப்புறமா அதுங்க இன்னும் வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். நீ அதே மாதிரி இன்னொரு அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்கவும் அந்த அளவுக்கு என்கிட்ட பவர் இல்லை அப்படின்னு வா சொல்றா. கேம் மாதிரியே தான் இவளால ஒரு ஸ்பெல்ல தான் பெருசா யூஸ் பண்ண முடியுதான் நம்ம ஹீரோ பாக்குறான். சரி அப்ப அடுத்த அட்டாக்கை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் பிளாஸ்ட் பண்றான். என்னோட ஃபுல் பவரையே இப்பவே காமிக்க வேண்டாம், மற்றதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
காட்டுறான். டியராவும் தூரத்துல இருந்த ஒரு பெரிய மேஜிக்கல் ஆரோ அட்டாக்க பண்றா. ஷின்யா வெப்பன்ல கொஞ்சம் தானே அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னா இவ்வளோ பெருசா டிஃபரன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கலையேன்னு டியரா கத்துறா. வாங்க பிரின்சஸ் ரியோனிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் இப்போ ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மான்ஸ்டர் பிரின்சஸ் அட்டாக் பண்ண போகுது. பிரின்சஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணணும், பட் மானா வர கம்மியா இருக்கே அப்படின்னு டியரா அட்டாக் பண்ண போகவும் வில்ஹெல்மும் அந்த இடத்துக்கு வந்து டக்குன்னு பிரின்சஸ்க்கு ஹெல்ப் பண்றான். உங்களோட மானா கம்மியா இருக்குல்ல, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி லாசியா வந்து டியராவோட மானாவை அதிகப்படுத்துறா. வில்ஹெல்ம் ஹெல்ப்க்கு தேங்க்ஸ், பட் நீ வால்மேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் மில்லி ஃபியூச்சரை பார்த்ததுனால நிறைய மான்ஸ்டர் இருக்கு, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணு மில்லி அனுப்பி வச்சிருப்பா. அதனால தான் வில்ஹெல்ம் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோ ஒரு ஆர்மரை போட்டு அவன் ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சுக்கிறான். யார் அப்படின்னு சோல்ஜர்ஸ் கேட்கவும் இந்த இடத்துல இருந்து எல்லாரும் கிளம்புங்க, நான் இதை தனியா பார்த்துப்பேன், நீங்களும் இந்த இடத்துல இருந்தா என் அட்டாக் உங்களையும் பாதிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஷின் காஸ்ட் வெப்பனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி நீ வந்து பாக்குறா. எங்கப்பா அது என்ன ஸ்வாட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. வெப்பன் மான்ஸ்டரோட எனர்ஜியை கன்சியூம் பண்ணுதுன்னு வில்ஹெல்ம் பாக்குறான். கொல்லுன்னு அந்த வெப்பன் கத்திட்டு இருக்கு. ஹை காஸ்ட் வெப்பன் வாயமோட நம்ம ஹீரோ சொல்றான். மான்ஸ்டருக்கு லீடரா இருக்கிற அந்த டீமனை நம்ம ஹீரோ பார்த்துட்டான். இதுதான் இவன் பார்த்தா, இதை கொன்னா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா. அந்த டீமன் எல்லாரோட மைண்டையும் அஃபெக்ட் பண்ணுது, பட் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. லிமிட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி மான்ஸ்டர் ஒரே அட்டாக் தான் சால்ட்டா நம்ம ஹீரோ அந்த பாஸை டிஃபீட் பண்ணியிருந்தான். நம்ம ஹீரோ ஐடென்டிட்டி யாருக்கோ தெரியலதா, பட் இருந்தாலும் நான் வீட்டுக்கு போகணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சமா ஃபைட் பண்ணதுக்காக நம்ம ஹீரோக்கு ரிவார்ட் கொடுக்க கூப்பிட்டுருக்காங்க. ஒரு சக்சஸ் பார்ட்டி அந்த இடத்துல நடக்குது. இந்த விஷயத்துல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வில்ஹெல்மும் லாசியாவும் கிளம்பிட்டாங்க. ஸ்னீயும் டியராவும் நம்ம ஹீரோ கூட கை கோர்த்து இப்போ உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. எல்லாரோட கண்ணுமே இவங்க மேலதான் இருக்கு. ஹே ஷின், ஃபைனலி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ரியோனே நம்ம ஹீரோ கிட்ட வர. நான் இல்லாத நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நடந்துதான் ஸ்னீ கேட்கவும் எதுவும் இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் பாக்குறாங்கன்னு என்கிட்ட இருந்து தள்ளி போகாதப்பா அப்படின்னு ரியோனே சொல்றா. அது போக நீ ஆல்ரெடி என்கிட்ட ஸ்வாட கொடுத்து ப்ரப்போஸ்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்றா. சரி நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ அந்த இடத்துல இருந்து நைஸா கிளம்பியிருந்தா. ரியோனே நீங்க எப்படி ஃபைட் பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு டியரா கேட்டுட்டு ரியோனுக்கு ட்ரிங்க் எடுத்துட்டு வாங்க நம்ம ஹீரோவை நைஸா டியரா அனுப்பி வைக்கிறா. உங்களை விட்டுட்டு வந்ததுக்கு சாரின்னு நீ சொல்லவும் பிரின்சஸை பார்த்து உனக்கு ஜலசா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ஏன்னா நான் அவங்க உண்மையான ஃபியான்ஸே கிடையாது அப்படின்னு நீ சொல்ற. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானான்னு கேட்கவும் பிளேயர்ஸ் அண்ட் பிளேயர் கில்லர்ஸ் இருக்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்ககிட்ட அதை நான் மறைச்சதுக்கு சாரி. பிளேயர் கில்லர்ஸை பத்தி தெரிஞ்சா நீங்க பழைய ஷின்னா மாறிடுவீங்களோன்னு நான் பயந்தேன். ஏன்னா என்னால உங்களை தடுக்க முடியாது, அவ இடத்த என்னால ரிப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நீ அலற. பட் இருந்தாலுமே எனக்கு அவ போனதுல சந்தோஷம், அவ இடத்த நான் ரிப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீ அழுதுட்டு இருக்கவும் டக்கு நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சி நீயை சமாதானப்படுத்திட்டு இது உன்னோட தப்பு இல்லை, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனல் பாஸை தோக்கடிச்ச அப்புறம் இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். உன்னை பார்த்த அப்புறம் தான் என் சொந்த வீட்டுக்கு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெட் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னா, பட் நீ இதை எதுக்காக பண்ணேன்னு எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி உன்னை மன்னிச்சிட்டேன், ஸோ நீ எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷின், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க இன்னும் மரீனாவை தான் லவ் பண்றீங்களான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். அதுல ஒரு பொண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. ஆமா, என் ஃபீலிங்ஸ் இன்னும் மாறலான்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டக்குன்னு நீ வந்து நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு நானும் ட்ரை பண்றதை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு நாள் நீங்க உங்க உலகத்துக்கு திரும்ப போயிருவீங்கன்னு தெரியும், பட் நான் உங்களை லவ் பண்றதை எப்பவும் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்புறா. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னோட வேர்ல்டுக்கு நான் திரும்ப போவேனான்னு தெரியல. இறந்து போன என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க உயிரோட இருக்கிறது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க நம்ம அடுத்த டவுனுக்கு போகலாம். நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோக்கு வேறு ஏதோ ஒரு லவர் இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய விஷயங்களை நமக்கு ஹிடன் டீட்டெயில்ஸாகவே தான் வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சீசன் 2 வரும்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தமிழ்ல பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.